ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து பருப்பு போலி எப்படி செய்யணும் அப்படின்றத ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனோட வீடியோ தான் இது. நான் பருப்பு போலி செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தேன். துவரம் பருப்பு தான் எடுத்திருந்தேன். ஸ்வீட்டுக்காக 400 கிராம் வெல்லம் எடுத்திருந்தேன். 1/2 கிலோ பருப்புக்கு 400 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். பருப்பு வேக வச்சுருக்க ஒரு பக்கம் பருப்பு வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அப்படின்றதுக்காக ஒரு கடாயில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். இது மைதா மாவில் பண்ணால் தான் நல்லா மெத்துன்னு வரும். எங்களுக்கு அது செஞ்சு பழகிருச்சு. நீங்கள் வேணால் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது வந்து சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு இல்லாமல் லூஸாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு நல்லா மெத்துன்னு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சென்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கையில் ஒட்டும் இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு இல்லாமல் இன்னுமே லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வப்பட் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து நல்லா பிணைஞ்சிட்ருக்கேன். மாவு பிணையும் போதே நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி விட்டு நம்ம பிணைஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருந்தால் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடித்து விட்டுக்கணும். மாவு வந்து அடித்து விட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே பாருங்கள் ஒட்டாமல் நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. கையில் இருக்கிறதுல இந்த மாதிரி நைஃபோ ஸ்பூனோ வச்சு எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சுத்தமாக கையில் ஒட்டவே இல்லை. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாழை இலை போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு பருப்பு போலிக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா பருப்பு, அது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். தொட்டு பார்த்தா ஒடிகிற அளவுக்கு பாயில் ஆகணும். அப்போது அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சல்லடை கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எங்கள் ஊர் சைடில் ஒவ்வொட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. யார் கெஸ்ட் வந்தாலும் எப்போ ஏதாச்சும் விசேஷம் நடந்தாலும் நாங்கள் அப்பப்போ இது சமைச்சிட்ருப்போம். இதில் 2 வெரைட்டி இருக்குது. பால் ஒவ்வொட்டு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி பருப்பு ஒவ்வொட்டு ஒன்று இருக்குது. இது மோஸ்ட்லி நிறைய செய்வோம், அது செய்ய மாட்டோம். ஆனால் அது வந்து டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அப்கமிங் டேஸில் இப்போச்சும் அந்த ரெசிபி நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த தண்ணியில் வந்து ரசம் வைப்போம். ரசம் அப்படின்னா ஒவ்வொட்டு சாம்பார் அப்படின்னு சொல்லுவோம். அரைச்சி ஊற்றி தான் வைப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 3 days வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனுடைய ரெசிப்பியும் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா 1/2 கிலோ அளவுக்கு 400 கிராம் தான் வெல்லம் எடுக்கணும் அப்படின்னு. வெல்லம் எடுத்துருக்கேன். லைட்டாக தண்ணி ஊற்றினா அந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சிரும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு அதிலேயே போட்டு பாகு மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா இது வெயில் காலம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஃபுல்லாகவே அது மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அதில் நம்ம பருப்பும் துருவின தேங்காயும் போட்டு இந்த மாதிரி அதுலேயே 2 minutes வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு அது 2-3 days ஆனாலும் கெட்டு போகாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொட்டு வந்து செஞ்சால் ஒரு நாள்லேயே காலியாகிடும். 2-3 days எல்லாம் இருக்காது. அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கரைய வச்சு அதுக்கப்புறம் அதில் நம்ம பருப்பு போடுவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருந்துச்சு. நான் பருப்பை ஆட் பண்ணும்போது வீடியோ பிடிக்க முடியலை. ஸோ அதுக்கப்புறம் துருவின தேங்காய் 1/2 மூடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி வரும். இதை நாங்கள் பூரணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாவுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் இது. இதை நாங்கள் வந்து பருப்பு பூரணம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கையில் சுத்தமாக ஒட்டலை. பாருங்கள், இப்போ நான் காட்டினேன் இல்லைங்களா மாவு ஃபுல்லாகவே நல்லா ஊறிடுச்சு. ஸோ நம்ம கையிலேயே என்ன பண்ணாலும் அது ஒட்டாது. அந்த அளவுக்கு மாவு நல்லா ஊறிடுச்சு. சப்பாத்தி மாவு அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டு பால் மாதிரி ஸ்டஃபிங் இருக்கும் இல்லைங்களா அதை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும். க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு தட்டி விட்டாலே நீட்டாக வந்துடும், ஒட்டாமல் வந்துடும்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அன்றைக்கி ஒப்பட் செஞ்சப்போ எல்லாருமே சொன்னாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாவு கலக்கும் போது நல்லா தட்டி அந்த மாதிரி பிணைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொட்டி மாதிரி இருக்கும், சாப்பிட்டா அது நல்லா இருக்காது. நம்ம இந்த மாதிரி தட்டி செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்போ நம்ம தட்டி வச்ச பருப்பு போலி எடுத்து தவா மேலே போட்டுக்கலாம். பாருங்கள் ஒட்டாமல் வந்துடுச்சு, இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. வீடியோ பார்க்குற யாரெல்லாம் சேம் ப்ராசஸில் செய்வீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதனுடைய கண்டினியூஷன் வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோவில் எந்த இருந்தால் பார்க்க முடியாது ரசம் செய்வது எப்படின்னு. அது வந்து நம்ம நார்மலாக செய்கிற ரசம் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழம்பு மாதிரி இருக்கும். அது 3 days வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனுடைய ரெசிபிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு செஞ்சு கொடுக்க சொல்லி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.